வணக்கம். இஸ்ரேல் ஜபசிங். நம்ம இந்தியர்கள் இந்தியன் பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் நம்மளால விசாவே இல்லாம அந்த நாட்டுக்குள்ள நுழைய முடியும். ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் இருக்கும் விசா ஆன் அரைவல். இங்க விசா எடுக்க தேவையில்ல, அந்த நாட்டில் இறங்குனதுக்கு அப்புறம் ஃப்ளைட்ல இருந்து இறங்குனதுக்கு அப்புறம் நம்ம பாஸ்போர்ட்டை காமிச்சிட்டு அங்க விசா எடுத்துக்கலாம். அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணலாம். நம்ம இப்போதைய பிரதமர் அவர் ஆட்சிக்கு வந்தப்புறம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதை பாருங்கங்க, நாங்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் இந்தியன் பாஸ்போர்ட்டுடைய மதிப்பே உலக அளவில் வேற லெவல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னொரு வாட்டி நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மோடி அவர்கள் பிரதமர் ஆனதுக்கப்புறம் இந்தியாவுடைய பாஸ்போர்ட்டுடைய மதிப்பு உலக அளவில் வேற லெவல் போயிடுச்சு, எல்லா இடத்துலையும் மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இதெல்லாம் உண்மைதானா? விசானா என்ன? நம்ம நாடு எந்த பொசிஷனில் இருக்கிறோம், உலக அளவில் எந்தெந்த நாடுகள்லாம் நம்மளோட பெட்டராக இருக்காங்க, இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், விசானா என்னங்க? உங்கள் வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் வராங்கன்னு வைங்களேன், எல்லோரையும் வீட்டுக்குள்ளே விட்டுற மாட்டீங்களே. 95% ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, கதவுலேயே, அதாவது கதவுக்குள்ளே என்டர் பண்ண விட மாட்டீங்க, அப்படியே பேசிட்டு அப்படியான்னு அனுப்பிச்சிருவீங்க. ஸோ இது வந்துட்டு விசாவே கிடையாதுன்னு அர்த்தம், ரைட்டா? உங்கள் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் நுழையணும்னா அவங்களுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும், அதுதான் விசா. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, உங்கள் சொந்தக்காரங்க ரொம்ப க்ளோஸான மாமா, மச்சான், அக்கா, தங்கச்சி யாராவது அவங்க பாட்டுக்கு வந்துடுவாங்க, யார் பர்மிஷனும் கேட்க தேவையில்லை. அதுதான் விசாவே தேவையில்லாமல் விசா ஃப்ரீ. ஒரு சிலர் கேட்பாங்க, ஏங்க நான் கல்யாண கார்டு கொடுக்கலான்னு இருக்கேன், வீட்டில் இருப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. உடனே நீங்கள் டீ காஃபிலாம் ரெடி பண்ணி வைப்பீங்க. இது என்னென்னா இ விசா, எலக்ட்ரானிக் விசா, ஒரு ஃபோன் மூலமாக கேட்டு வர்றது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நேராக வந்து காலிங் பெல் அடிப்பாங்க. அடித்த உடனே நீங்கள் பார்ப்பீங்க, வாங்க 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 அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா கொஞ்சம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அவங்கள, சாரிங்க திடீர்னு இந்த சைடு வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு. இது என்னென்னா விசா ஆன் அரைவல். ஸோ விசான்றது பேசிக்கலாக உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு, என்டர் பண்ணுறதுக்கு கொடுக்குற பர்மிஷன். அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு நம்ம இங்கேருந்து யூகே போகணுமோ, அமெரிக்கா போகணும், சிங்கப்பூர் போகணும் அப்படின்னா நம்ம அந்த நாட்டுடைய பர்மிஷனை வாங்கணும். அதை தான் விசா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க, நம்ம இந்தியர்கள் நம்ம பாஸ்போர்ட் வச்சுக்கிட்டு எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் விசா ஃப்ரீ, அதாவது விசாவே வாங்காமல் ஜாலியாக உள்ளே நுழைய முடியும்? பார்த்தீங்கன்னா நேபாள், பூட்டான், மொரிஷியஸ், மால்டிவ்ஸ், அப்புறம் ஹாங்காங். இது வந்து பாப்புலரான 5 கண்ட்ரி, எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 16 கண்ட்ரி இருக்குங்க. என்னென்ன 16 கண்ட்ரி பார்த்தீங்கன்னா, பர்படோஸ், டொமினிகா, கிரெனடா, ஹெய்த்தி, மான்செராட், நியூ ஐலாண்ட், செயின்ட் வின்சென்ட் அண்ட் கிரெனடைன்ஸ், சமோவா, செனகல், செர்பியா, ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ. என்னடா நான் ஏதாவது ஃப்ரான்ஸு, ஸ்பெயின், யுனைடெட் கிங்டம் அப்படின்லாம் சொல்லுவேன்னு நினச்சிருந்தீங்கன்னா, இல்லை, இந்த நாடுகள், நிறைய நாடுகள் நம்ம கேட்கும்போது தான், ஓ இப்படிலாம் ஒரு நாடு இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தோண வைக்குது. ஸோ நம்மளுக்கு விசா ஃப்ரீ அப்படின்னு சொல்கிற நாடுகள் மொத்தமே வெறும் 16 கண்ட்ரிஸ் தான். சரி, விசா ஆன் அரைவல். விசா ஆன் அரைவல்னா என்ன? நீங்கள் அங்கே போயிடுவீங்க, நேராக போய், நம்ம தாய்லாந்து ஒன்று ஃபேமஸ் எக்ஸாம்பிள், அங்கே போய் இறங்குனதுக்கு அப்புறம் அந்த ஏர்போர்ட்டில் நம்மளுக்கு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் ஆகும். அங்கே எல்லா ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணுவோம். அந்த விசாக்குன்னு ஒரு சில ஃபீஸையும் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். சரி, எந்தெந்த நாடுகள்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாப்புலரான கண்ட்ரிஸ்னால் ஒன்று தாய்லாந்து, இன்னொன்று கத்தார். கத்தார் வந்து யூஏஇயில் நிறைய இந்தியர்கள் போகிற கண்ட்ரி. சரி, இந்த மாதிரி மொத்தம் பார்த்தீங்கன்னா 37 நாடுகள் இருக்குங்க. என்னென்ன அந்த நாடுகள் பார்த்தீங்கன்னா, அங்கோலா, பொலிவியா, காபோ வெர்டே, கேமரூன் யூனியன் ரிப்பப்ளிக், குக் ஐலாண்ட்ஸ், ஃபிஜி ஒரு நல்ல நாடு, சரிங்களா? அடுத்தது கினியா பிசாவு, இந்தோனேஷியா, ஈரான், ஜமைக்கா, ஜார்டன், கிரிபாட்டி, அது நல்ல ஒரு ஐலாண்ட், கிரிபாட்டி ஐலாண்ட். அடுத்தது லாவோஸ், மடகஸ்கர், மொரிஷியானா, நைஜீரியா, ரிப்பப்ளிக் ஆஃப் மார்ஷல் ஐலாண்ட்ஸ், ரீயூனியன் ஐலாண்ட், ருவாண்டா, சேஷல்ஸ், சொமாலியா கொஞ்சம் ரிஸ்கான இடம், விசா அரைவல்னு போயிடாதீங்க. அடுத்தது துனிசியா, துவாலு, வனாத்து, ஜிம்பாப்வே, கென்யா, மியான்மர், முன்ன பர்மான்னு சொல்லுவோம், இப்போ மியான்மர், செயின்ட் லூசியா, ஸ்ரீலங்கா, சூரினாம், தஜிகிஸ்தான், தன்சேனியா,
வியட்நாம், எத்தியோப்பியா, கம்போடியா. ஸோ இதில் பாப்புலரான நம்ம மக்கள் போகிறதுனா ஒன்று கத்தாரு, இன்னொன்று தாய்லாந்து, ஸ்ரீலங்கா. ஸோ இதெல்லாம் இந்த லிஸ்ட்டில் இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 37 நாடுகள். ஸோ இது இல்லாமல் மற்ற எந்த நாட்டுக்கு நம்ம போகணுன்னாலும் நம்ம விசா வாங்கணும். நீங்கள் கூட சென்னை பக்கம் வரவங்களுக்கோ இல்லை சென்னையில் இருக்கவங்களுக்கும் தெரியும், இந்த யூஎஸ் எம்பசி பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய க்யூ நிற்கும். ஸோ அந்த விசா கிடைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதுக்கு நிறைய ஃபீஸ் வேறு கட்டணும். ஆனால் ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா 10 பேர் போனால் ஒருத்தர் 2 பேருக்கு தான் கொடுப்பாங்கங்க. ஸோ இந்த விசான்றது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்தியர்களுக்கு, யூஎஸ் போன்ற நாடுகளுக்கு. சரி, இந்த நம்ம நாட்டுடைய பொசிஷன் நம்மளுடைய பிரதமர் வந்ததுக்கப்புறம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சா? நம்ம ஹோம் மினிஸ்டர் சொன்ன மாதிரி இப்போ நம்மளுடைய பாஸ்போர்ட்டோடைய ரெஸ்பெக்ட் நிறையா கூடிடுச்சா? ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய நாடுகள் சொல்லியிருக்கேன் பாருங்க. 16 நாடுகளுக்கு விசாவே இல்லாமல் போக முடியும். அது இல்லாமல் 37 நாடுகளுக்கு விசா ஆன் அரைவல், நேராக ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு விசா வாங்கிக்கலாம். உண்மையாகவே நம்ம இம்ப்ரூவ் தான் ஆயிருக்கோமா? கிடையவே கிடையாதுங்க. உலக அளவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரெஸ்பெக்டட் பாஸ்போர்ட் எதுன்னா அமெரிக்கா கிடையாது, யூகே கிடையாது, எதுன்னா சிங்கப்பூருங்க. சிங்கப்பூர் பாஸ்போர்ட்டை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 193 நாடுகளுக்கு விசாவே இல்லாமல் ஜாலியாக போயிடலாங்க. சரி, அதற்கு அடுத்தது சவுத் கொரியா. சவுத் கொரியன் பாஸ்போர்ட்டை வச்சுட்டு ஏறக்குறைய 190 நாடுகளுக்கு நீங்கள் போகலாம். ஸோ அது செகண்ட் பொசிஷன். அமெரிக்கா பார்த்தீங்கன்னா 12வது பொசிஷனில் இருக்கிறாங்க. 180 நாடுகளுக்கு அவங்களத வச்சு போகலாம். சரி, எது ஒஸ்டான நாடு? ஆப்கானிஸ்தான். ஏறக்குறைய மோசமான நிலைமையில் இருக்காங்க. நீங்கள் ஆப்கானிஸ்தான் பாஸ்போர்ட் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி, நம்ம நாடு என்ன? நம்ம நாடு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டாக எப்போ இருந்தோம்னா 71st ரேங்க் இருந்தோங்க. எப்போன்னா 2006 இருந்தோம். சரி, இப்போ என்ன பொசிஷனில் இருக்கிறோம்? போன வருஷம் பார்த்தீங்கன்னா 80வது ரேங்க்கில் இருந்தோம். இந்த வருஷம் இன்னும் மோசமாக இருக்கும். 80வது ரேங்க்கில் இருந்தோம் போன வருஷம், நம்ம இப்போ 85வது ரேங்க் ஆகிட்டோம். நம்மளோட ஒரு சில நாடுகள் கானா, ருவாண்டா, பேர் ஒரு மாதிரி இருக்குது, அவங்களாம் நம்மளோட மச் பெட்டர் பொசிஷனில் இருக்கிறாங்களாம். பாகிஸ்தான் ஆனால் நமக்கு பின்னாடி இருக்காங்க. அதற்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் இருக்கிறாங்க. சைனா என்ன நிலைமையில் இருக்காங்க? சைனா ஏறக்குறைய 90ல் இருந்தவங்க இப்போ பார்த்திங்கன்னா 60வது பொசிஷனுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த விசான்றது பார்த்தீங்கன்னா அதை ஒரு நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போகும்போது அது பெரிய தலைவலி. அதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும். அந்த டேட்டு கிடைச்சதுக்கப்புறம் போய் க்யூவில் நிற்கணும். கடைசியில் அதுக்கு ஒரு ஃபீஸ் வேறு ஹெவியாக வாங்குவாங்க. விசா கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கலனாலும் ஃபீஸு போச்சு. ஸோ இவ்வளோ தலைவலி நம்ம பாஸ்போர்ட்டுக்கு இருக்கும்போது, நம்ம பாஸ்போர்ட் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கானது, உலகம் முழுவதும் அதை மதிக்கிறாங்கன்னு சொல்கிறது ரொம்பவே தவறான விஷயம். அதே சமயத்தில் ஒரு நாடு வந்துட்டு நம்மளுக்கு விசா தரதுக்கு டிலே பண்ணுறாங்க, இல்லை விசா ஆன் அரைவல்னால் அவங்க நம்மளை நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க, அப்படிலாம் கன்க்ளூட் பண்ண முடியாது. விசான்றது என்ன? ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் உள்ள பைலேட்ரல் ரிலேஷன். அதே சமயத்தில் அந்த மக்கள் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்றது விசாக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. உதாரணத்துக்கு நான் ஒரு வாட்டி சிங்கப்பூர் போயிருந்தேங்க. சிங்கப்பூர்னால் நம்மளுடைய அந்த மினி லிட்டில் இந்தியா இருக்கும், தமிழர்கள். ஆனால் எனக்கு என்னமோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எங்கே நம்ம தமிழ் கடையே கூட ஒன்று போயிருந்தேன், எப்பயுமே ரொம்ப சிடு சிடு சிடுன்னு இருந்தாங்க. ஸோ சிங்கப்பூர் விசா கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக கிடச்சிது. யூகே விசாவுக்கு 2-3 வாரம் எடுத்துச்சு. கடைசியில் அங்கே போனப்போ நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஜுடியூஸ் எனக்கு. யூகேனா எனக்கு பிடிக்காது அந்த மக்கள். நாங்கள் அந்த காலத்தில் அடிமைப்படுத்தி வச்சாங்க, நம்ம மேலே ரேஷியல் இதெல்லாம் ஆட்டிடியூட் காமிப்பாங்கன்னு. ஆனால் அங்கே போனது பார்த்தா என்னுடைய அந்த மக்களுடைய ரியாக்ஷனே வேறு. இந்தியர்களான்னா ரொம்ப ஸ்பெஷல் ஒரு பாசம் இருக்கும். நம்ம ஒரு வழி கேட்குறோன்னு வைங்களேன் ஒரு இடத்துக்கு, அவங்களே வந்து நம்மளை அந்த ரோடு எண்டோ இல்லை அடுத்த இது வரைக்கும் விட்டுட்டு தான் போவாங்க. ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்துட்டு டிக்கெட்டு பஸ்ஸில் வந்துட்டு கார்டு இது பண்ணணும். என்கிட்ட அப்போ ஒரு கார்டு தான் இருந்துச்சு. நாங்கள் ஃபேமிலியாக 4 பேர் போயிருந்தோம். ஸோ ஒரே கார்டில் 4 டேப் பண்ணலான்னா அது ரூல் கிடையாதான். ஆளாளுக்கு கார்டு வைக்கணும். உடனே யாரும் தெரியாத நபர் ஒருத்தர் அந்த பஸ்லேருந்து, நான் வேணா வந்து இது பண்ணுறேங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னாரு. நான் இல்லை வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டாக்ஸி பிடிச்சி போயிட்டோம். இன்னொன்று அப்போ பார்த்தீங்கன்னா கோவிட் முடிஞ்ச சமயம். ஸோ நாங்கள் கிளம்புறதுக்கு முந்தின நாள் தான் திடீர்னு அந்த டிக்கெட்டை படித்து பார்க்கும்போது கோவிட் டெஸ்ட்டு நீங்கள் கொடுக்கணும், அதாவது நெகட்டிவ் டெஸ்ட்டுன்னு. நம்ம திரும்பி வர்றதுக்கும் கோவிட் நெகட்டிவ் டெஸ்ட் கொடுக்கணும் நாங்கள். ஸோ அடித்து பிடிச்சி என்ன டைம் ஒரு நாளைக்குள்ளே என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் போய் ஒரு எல்லாத்துக்குமே அங்கே அப்பாயின்மெண்ட் வேறு வாங்கணும். ஒருத்தர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு டாக்டர்கிட்ட, அப்புறம் அந்த லெபார்ட்டரியில் செக் பண்ணாங்க. எங்கள் பசங்களுக்கெலாம், ஏன்னா எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் ஏற்கனவே வந்துட்டு அந்த டெஸ்ட் நெகட்டிவ் ரிப்போர்ட் வச்சுருந்தோம். பசங்களுக்கு எடுக்கல. ஸோ அவங்களுக்கு எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட் கொடுக்கும்போது எவ்வளோ ஃபீஸுன்னு கேட்டால், ஏங்க நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்க, அப்புறம் எப்படி உங்கள்கிட்ட வாங்க முடியும்?
அதெல்லாம் வேணாம், ஒரு பைசா வேணாம். நான் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாலும் அவர் வாங்கவே இல்லை. அது எப்படிங்க, நம்மலாம் ஒன்று, நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்க, எங்களுக்கு கெஸ்ட்டு அப்படின்னு சொன்னார். ஸோ நம்ம வந்துட்டு அந்த பாஸ்போர்ட் அந்த விசாவை வச்சுட்டு அந்த மக்கள் நம்மளை அப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, இப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நம்ம கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. அதே சமயத்தில் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்துட்டு இன்னும் ரொம்பவே பாசிட்டிவாக ரோல் ப்ளே பண்ணி நம்ம பாஸ்போர்ட்டுக்கு உண்மையாகவே வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணால் நல்லதுன்னு எனக்கு தோணுது. உங்களை பொறுத்தவரை என்ன, நம்மளுடைய பாஸ்போர்ட்டோடைய மதிப்பு கூடிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா கமெண்ட்ஸில் எழுதுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.